ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபிசி அப்படின்னு 3 கணம் தந்திருக்காங்க. எனில் கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு அதை எழுதிக்கலாம். வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. ஓகே, போன சம்மிலே பார்த்தோம் எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு. எழுதிக்கலாமா? ஏ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பி, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சி, அடுத்த சமம். அதே மாதிரி ஏ ஸ்பேஸ் விட்டு பி, ஸ்பேஸ் விட்டு சி. இப்போ வெட்டுக்கான அப்போ நடுவில் வெட்டு அப்படின்னு எழுதிடணும். இந்த மாதிரி இடையில வெட்டுன்னு எழுதிருங்க, சரிங்களா? இந்த சைடு பியையும் சியையும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதுங்க. இந்த சைடு ஏயையும் பியையும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். இதுதான். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஏபி இது பட்டியல் முறையில் கொடுக்கல, அதனால பட்டியல் முறையில் மாற்றிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that எக்ஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு n. முதல்ல இந்த சமன்பாடை எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு n. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னன்னா n பிலாங்ஸ் டு w. wனா முழு எண். முழு எண் வந்து 0லேருந்தே தொடங்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எங்கே முடிக்கணும்னா n லெஸ் தேன் 4. இங்கே லெஸ் தேனுக்கு கீழே சமம் வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 4 எடுக்கக்கூடாது. 4க்கு முன்னாடி என்ன வரும்? 3 வரும். 3 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். 0 கடத்த 1, 1 கடத்த 2, அப்புறம் 3. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எண்ணுடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, எண்ணுக்கு பதில் ஃபஸ்ட்டு 0ன்னு பிரதியிடுங்க. இப்போ அடுக்கில் 0னா இதோட மதிப்பு 1 ஆகிடும். இங்கே கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அடுக்கில் 0னா அதோட மதிப்பு 1. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2, எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடலாம். பாருங்கள், அடுக்கில் 1னா 2 ஒரு வாட்டி தான் நீங்கள் எழுதணும். இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2, எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடலாம். 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2, எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். அப்போ அடுக்கில் 3ன்னா எப்படி எழுதணும்? 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். இந்த மாதிரி 2 4, 2 8. அப்போ 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை கம்மா போட்டு எழுதினாலே போதும். அதுதான் ஏ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த 2 4 8. ஓகேங்களா? இனிமே வந்து பி கண்டுபிடிக்கலாம். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் such that எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ என். முதல்ல இந்த சமன்பாடை எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ என். இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னன்னா என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். முழு எண் 0லேருந்தே தொடங்கும். இயல் எண்ணுனா 1லேருந்தே தொடங்கும். ஓகே, எங்கே முடிக்கணும்னா n லெஸ் தேன் ஈக்குவல் டு 4. அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ 4 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். 1க்கு அடுத்த 2, 2க்கு அடுத்த 3, அப்புறம் 4. இதோட நிறுத்திடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எண்ணுடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பை பிரதியிட போகிறோம். அப்போ 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 1. ஈர் 1 2. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 2. ஈர் 2 4. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 3. அப்போ ஈர் 3 6. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 4. அப்போ 4 2 8. இப்போ கண்டுபிடிச்சதை அப்படியே கம்மா போட்டு எழுதிருங்க. அதுதான் பி. பி இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8. 2, 4, 6, 8. இனி சி வந்து பட்டியல் முறையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச ஏபி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சி வந்து கொஸ்டினில் அப்படியே தான் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு இதை திரும்பவும் நான் எழுதிக்கிட்டேன். நீங்கள் ஒருக்கா எழுதினா போதும், அங்கே இடந்த வேலை, அதனால தான் இன்னொருக்கா கூட எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்குது? ஏ வெட்டு பி வெட்டு சி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். பி வெட்டு சி. பிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 2 4 6 8. ஓகே, நடுவில் வெட்டு. அப்போ வெட்டுன்னு எழுதிருங்க. இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 0 1 2 5 6. ஓகே, இப்போ பாருங்கள், நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும்? 2லேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். சேமாக என்னதெல்லாம் இருக்குது? 2 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்த 6 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. இந்த 2 மட்டும் தான் இங்கே சேமாக இருக்கக்கூடியது. இனிமேல் சாத்து கண்டுபிடிக்கலாம். ஏ வெட்டு பி வெட்டு சி. ஓகே, ஏக்கு பதில் ஏயோட மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 4 8. நடுவில் வெட்டு. இனி பி வெட்டு சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 6. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2, 6. இங்கேயும் நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும்? சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். 2 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. இங்கே 1 1 தான் சேமாக இருக்குது. இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ வெட்டு பி வெட்டு சி. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணுங்க. ஏ வெட்டு பி. ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 1 2 4 8. நடுவில் வெட்டு.
பிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க 2 4 6 8. இங்கே பாருங்க நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும், சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். இங்கே 2 இருக்குது, அங்கேயே 2, அப்போ 2 எழுதிருங்க. இனிமேல் 4 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, சரிங்களா? அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். இனி 8 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, அப்போ 8ன்னு எழுதிருங்க. இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? ஏ வெட்டு பி வெட்டு சி. ஏ வெட்டு பியோட மதிப்பு என்னது? 2 4 8. அதை எடுத்து எழுதிக்கலாம். 2, 4, 8 நடுவில் வெட்டு. இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் 0 1 2 5 6. ஓகே, இங்கே நடுவில் வெட்டு. அப்போ சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். பாருங்கள் 2 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, வேறு எதுவுமே சேமாக இல்லை, சரிங்களா? அப்போ ஒன்று தான் சேமாக இருக்குது. இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சமன்பாடு 1 2 தான், சமன்பாடு 2 2 தான். அப்போ ரெண்டுமே என்னது? சமமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த பண்பை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ வெட்டு பி வெட்டு சி, அதாவது 2 பக்கமும் சமம்னு நிரூபிச்சிட்டோம். அதனால நீங்கள் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.